இறந்தவர்களுக்கு கண்ணீர் சுற்றி பேனர் வச்சிருக்கோம். ஒன்று என்னன்னா, இவங்க எதுக்காக இறந்தாங்க, யாருமே போட்ட போதான் செய்வாங்க. அதுக்கு அரசாங்கம் முழுக்க முழுக்க ஒத்துழைப்பு கொடுத்துருக்கணும், போலீஸ்காரங்க ஒத்துழைப்பு கொடுத்துருக்கணும். இப்போ பெரிய போட்டோ பண்ணோம்னா அங்கே ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கணும். அது மக்கள் இது மாதிரி ஆயிடுச்சுன்னா உடனே காப்பாற்றணும். யாருமே இதை காப்பாற்றலை. ஏன் பக்கத்துலேயே பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு, பிரைவேட் ஹாஸ்பிட்டல், அங்கேயே செத்துருக்கலாம். சேர்த்துதான் இவ்வளோ மக்கள் செத்துருக்க மாட்டாங்க, காப்பாற்றிருக்கலாம். அதுவும் இல்லாமல் எங்கேயோ ஆம்புலன்ஸ் வருதையெல்லாம் அனுப்பிச்சு விட்டு இதெல்லாம் மக்களோட உயிர் காசு கொடுத்தா சரியாயிடுமா? காசு கொடுத்தா உயிர் வந்துருமா? இப்போ எல்லாத்தையும் நார்மலாக பேசினா இல்லைப்பா அவங்க இவ்வளோ கொடுத்தாங்க, இவங்க இவ்வளோ கொடுத்தாங்க அது சொன்னால் என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரி அப்புறம் போட்டம் பண்ணும்போது எங்கேயுமே இந்த மாதிரி நடக்கவே கூடாது. மக்கள் எது தேடி போகிறாங்க? நல்ல ஒரு இது கிடைக்கணும், ஒரு அரசாங்கம் மாறணும், அதுக்காக போராடுறாங்க. போராடுறவங்களுக்கா இந்த மாதிரி இழப்பு? அதுக்கு நாங்கள் பேனர் வச்சு கண்ணில் செலுத்திட்டோம். வடசென்னை மாவட்டம் மூலமாக வடசென்னை செயலாளர் பேசுகிறேன். என் பேர் முகமது இம்ரான். கரூரில் நடந்த எடுப்புக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். மக்கள் கொஞ்சம் இதுக்கப்புறம் நடவடிக்கை நல்லபடியாக எடுக்கணும். தயவுசென்று குழந்தைக்கும் வயசான ஆளுங்களும் தயவுசென்று வராதிங்க. நீங்கள் ரசிக மன்றம் மூலமாக வரீங்க, இல்லை தலைவர் பார்க்க வரீங்க, ஓகே. நீங்கள் அந்த தலைவரை நீங்கள் டிவி மூலமாக கூட பார்க்கலாம். நீங்கள் முன்னாடி போய் பார்க்கணும் அவசியம் எதுவுமே. இப்போ உங்கள் கூட இருக்கவங்க உயிர் இழப்பு இல்லாமல் இப்போ அவங்க தலைவர் பேரும் கெட்டு போயிட்டு இருக்கு. நான் எந்த கட்சிக்கும் எந்த இதுக்கும் நான் இது சொல்ல விரும்புகிறேன், மக்களுக்கு மட்டும்தான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் நல்லபடியாக உங்கள் குழந்தைங்களை வீட்டில் வச்சுட்டு நீங்கள் குழந்தைங்களோட சந்தோஷமாக இருங்க. எந்த கட்சியும் நேர்லேயே போய் பார்க்காதீங்க, எந்த தலைவர் நேர்லேயே பார்க்காதீங்க. எந்த தலைவர் நேரில் இறங்கி உங்கள் பேச மாட்டாங்க, உங்கள் கருத்தை கேட்க மாட்டாங்க. நீங்கள் உங்கள் குழந்தைங்களும் நீங்களும் நல்லபடியாக பார்த்துங்க. தயவு செஞ்சு இனிமேல்ட்டு குழந்தைங்களுக்கும் வயசான ஆளுங்க மட்டும் போகாதீங்க. நன்றி.